நடிகர் அரசியல் ஆரம்பிச்சதுங்கிறது ஓகே, ஆரம்பிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதை கூட சேர்ந்த 4 பேர் ரொம்ப குழப்பறாங்க, எதுவுமே எனக்கு ஃபேக்சுவலாக பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கிறேன். மக்களோட இந்த மாதிரி ஏகோபத்திய ஒரு ஆதரவு அப்படின்னு சொல்லலாமா? பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு 35% வச்சுக்கோங்க. பேலன்ஸ் உள்ள 65% ஓட்டு போடல. இப்போ நீ ஏகோபத்தின்னு சொல்ல முடியாது. நானாவது சிங்கிளா 35% வாங்கியிருக்கேன். ஆனால் நீங்கள் கூட்டணி கட்சியோட சேர்த்து 25% வாங்கியிருக்கீங்க. என்னை விட நீங்கள் 10% கம்மின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் எடுத்து சொல்லியிருக்காருல்ல. இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், அதுக்கப்புறம் இந்தியன் முஸ்லீம் லீக், விசிகா, இவங்க எல்லாரும் சேர்ந்து போய் தான் இப்போ விஜய் ஆட்சி அமைச்சிருக்காங்க. இப்போ சப்போஸ் இவங்க யாரும் போகலன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. அந்த மது கடைகள் க்ளோஸ் பண்ணதெல்லாம் இது நீங்க எப்படி சார் உங்களோட கண்ணோட்டத்தில்? அதிமுக அரசு நிறைய பேருக்கு ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க. கவர்மெண்ட் ஒரு 100 + ஒரு 500 க்ளோஸ் பண்ணாங்க. எந்தெந்த இடத்துல க்ளோஸ் பண்ணாங்கிறது நீங்க தமிழோட வெப்சைட்ல போய் பார்க்கலாம். பட் இப்போ விஜய் சொன்னது 714 கடை மூடி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதுல என்னென்ன கடை மூடி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் இன்னும் வரல. இப்போ எல்லாரோட வீட்லயும் போய் இந்த தலைவர்கள் வீட்லலாம் போய் அந்த ஒரு மரியாதை நிமித்தமா போய் சந்திச்சது, அது ஒரு பெரிய ஒரு வரவேற்பு தானே சார் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் எல்லாரையும் சந்திச்சவர் ஏன் எடப்பாடி பழனிசாமி சார் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கு இந்தியன் முஸ்லீம் லீகோட ஆஃபீஸ், அங்கே போய் பார்த்து வராரு. காங்கிரஸ் மைதானத்துக்கு முன்னாடி காங்கிரஸோட லீடர் போய் பார்க்குறாரு, இவரை எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஏன் இவரை பார்க்கல? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஆதவன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஓகே, உங்ககிட்ட தான் கண்டிப்பாக எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும் சார். நீங்கள் ரொம்ப கிட்ட மட்டும் தான் எப்படி இருக்கீங்க சார், அதுக்கு ரீசன் இருக்கு. நீங்க சுத்தி சுத்தி வளைச்சி நீங்க கணிச்சிங்களா இல்லையா? விஜய் நான் மட்டும் இல்லைம்மா, எல்லாருமே கணிச்சாங்க. நான் கணிச்சதுல நான் ஒரு விஷயம் சொன்னேன். விஜய் ஒரு நடிகர், எனக்கு பல வருஷமாக அவர் தெரியும். ஒரு நடிகராக இருக்கிற வரைக்கும் எனக்கு அவரை பிடிச்சிருந்தது. நடிகர் அரசியல் ஆரம்பிச்சதுங்கிறது ஓகே, ஆரம்பிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதை கூட சேர்ந்த 4 பேர் ரொம்ப குழப்பறாங்க, எதுவுமே எனக்கு ஃபேக்சுவலாக பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதனால் எனக்கு இதில் பெரிய உடன்பாடு இல்லை, இவங்க ஜெயிக்கிறதுலையும் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லைங்கிறது சொன்னது உண்மை. நாட் ஹாப்பி வித் தி என்ன சொல்றது, அந்த கூட்டணி அவங்களோட சேர்ந்து இல்லை அசோசியேட்டட்னா அந்த பர்சன்ஸ் ஹூ ஆர் ஆல் அசோசியேட்டடுக்கு ஒரு நல்ல ஒரு மாடரேட்டராக இருக்காங்க, நல்லா அவங்க எல்லாமே பர்ஃபெக்டாக பேசுகிறாங்க, கரெக்டாக எழுதி தராங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால. இப்போ விஜய் எப்பவுமே பேசுகிறப்ப சைலண்டாக தான் இருப்பார், பேச மாட்டார். அப்போது அந்த கூட எழுதி தரவங்க இதை பண்ணது பேசணும்னு எழுதி தரும்போது தீர்க்கமான ஒரு விஷயமா எழுத மாட்டேங்கிறாங்க. ஆரம்பத்தில் ஃபீல் பண்ணதா தான், தீர்க்கமாக எழுத மாட்டேங்கிறாங்க, ஏதோ அதெல்லாம் எழுதி தராங்க, கரெக்டாக இருக்கிற சலுகைகள் என்ன போயிட்டுருக்கோ அதையே வாக்குறுதியாக கொடுக்குற மாதிரி எழுதி தராங்க. இதெல்லாம் நான் தான் சொன்னேன். ஸோ எனக்கு அப்போது எனக்கு அதில் ஒரு பெரிய உடன்பாடே இல்லை. யாருமே அதை நம்பலை. என்னப்பா இது எப்படி இருக்கேன், மக்கள் எல்லோரும் இப்படி தானே யோசிப்பாங்க, எல்லாருமே நம்ம அதை தான் சொன்னோம். ஸோ மக்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க, இதில் ஒன்றும் புதுசாக இல்லை. நீங்கள் மட்டும் இல்லை, மெனி ஜேர்னலிஸ்ட் அது பயங்கர மெனி ஜேர்னலிஸ்டில் தான். அதாவது தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட 2-3 சேனலை தவிர, யூடியூப்பை தவிர வேறு யாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணல. ஓகே, இப்போது இந்த மக்களோட இந்த மாதிரி ஏகோபத்திய ஒரு ஆதரவு அப்படின்னு சொல்லலாமா? அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் அப்படி பார்த்துக்கிட்டா பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு 35% வச்சுக்கோங்க. பேலன்ஸ் உள்ள 65% ஓட்டு போடல. அப்போ நீ ஏகோபத்தின்னு சொல்ல முடியாது. 35% தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இட்ஸ் பிகேம் அ மைனாரிட்டி திங் பிகாஸ் அந்த மிச்சம் உள்ள பர்சன்டேஜ் மறுபடியும் 2ஆக பிரிஞ்சிருச்சு, ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அது ரொம்ப எல்லாரும் ஒருமனதானும் சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் நான் ஒரு விஷயத்தை ரிசல்ட் வர அன்றைக்கி யோசித்தப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னென்னா ஒரு தவறு, அதை நான் உணர்ந்துட்டேன், மற்றவங்களாம் உணர்ந்தாங்களான்னு தெரில. அது தவறு என்னென்னா, குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே நோக்கோட ஒரு விஷயத்தை பார்க்குறது, அது சரியாக வராது. நீங்கள் ஒரே அனாலிசிஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத ஜட்ஜ் பண்ணிட்டீங்க. அதாவது என்னென்னா, நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அந்த ஒரே அனாலிசிஸில் பார்த்தாங்க. ஒரு நடிகர் வராரு, சுமாராக தான் பேசுகிறாரு, பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. ரொம்ப ஏன் ரங்கராஜ் பாண்டே சொன்னார், 10 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சா நான் அரசியல் பேசுகிறத நிறுத்திடுறேன்னாரு. இப்போ வரைக்கும் நிறுத்தினாரான்னு தெரியல எனக்கு. பேசிட்டு தான் சார் பேசுகிறேன். ஏன்னா அது அவருடைய அது எல்லாருமே சொன்னது உண்டு தான். பல பேர் இல்லை ஆணித்தனமாக அடி சொல்கிறேன், இத்தனை சீட்டு வரவே இல்லை. நான் சீட்டை பற்றி கடைசி வரைக்கும் பேசவே இல்லை. ஜெயிக்கலாம் வரலாம் சொல்ல முடியாது அப்படின்னு நான் சொன்னேன் தவிர சீட்டை பற்றி பெருசாக சொல்லலை. எனக்கு எங்கேயுமே சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் அந்த பாயிண்ட்டுக்கே வரல. நான் எடுத்தோடனே வேணான்னு தான் சொன்னேனே தவிர
எப்பயுமே வந்து இது இது இல்ல சார், போட்டா நீங்க இப்படி அவரோட வரும்னு நான் சொல்ல முடியாது. விமர்சனம் என்ன மாதிரி வச்சீங்க அப்படின்னா, ஏன்னா நானும் சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் சார் உங்களுது. அதுல நீங்க என்ன விமர்சனம்னா, அவரு இந்த இந்த மாதிரி போய் மக்கள அந்த சந்திக்கிற அந்த ஒரு ஃபேக்டர்ஸ் தான் நீங்க முக்கியமா வந்து எடுத்து சொன்னீங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போ அவர் சிஎம் ஆயிட்டாரு. சிஎம் ஆனதுக்கு அப்புறமே நிறைய விஷயங்கள் இப்போ தொடர்ந்து வந்து அவர் இந்த கையெழுத்து போடுறது 717 அந்த மது கடைகள் வந்து க்ளோஸ் பண்ணதெல்லாம் இது நீங்க எப்படி சார் உங்களோட கண்ணோட்டத்துல? இது ஒன்றும் புதுசு இல்லைம்மா. அதாவது மதுக்கடைகள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட டாஸ்மாக் அப்படிங்கிறது வந்தது 2002, 3ல் வந்தது டாஸ்மாக். டாஸ்மாக் வந்தப்போ கிட்டத்தட்ட வந்து மோர் தென் 5000 ஷாப்ஸ் வந்தது. அதை வந்து ஒரு 2800க்கு கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா. அந்த 5000 ஷாப்ஸ் அது எக்ஸாக்டாக தெரியாது, பட் 2800 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி அரசு வரும்போது திரும்பி என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு வந்தது. ஹைவேல இருக்கக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது, அங்கே ஆமா இருக்கக்கூடாது. சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஊருக்கு ஒதுக்குப்புறமா நிறைய கடைன்னு சொல்லி மறுபடியும் ஒரு 5000 கிட்ட வந்துருச்சு வந்தது. ம். அப்புறம் திராவிட முன்னேற்ற அரசு வரும்போது ஒரு 500 கடையை க்ளோஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு சார் 93 ஒரு க்ளோஸ் கடை பண்ணாங்கன்றத தாண்டி இன்னொரு இடத்துல ஓபன் பண்ணிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு ஓப்பன் வருது. பண்ணது வந்து அவங்க அதுக்கு முன்னாடி இருந்தது. அதான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசு நிறைய பேருக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. திராவிட முன்னேற்ற வந்து ஒரு 100 ப்ளஸ் ஒரு 500 வந்து க்ளோஸ் பண்ணாங்க. ஓகே. எந்தெந்த இடத்துல க்ளோஸ் பண்ணாங்கங்கிறது நீங்கள் தமிழ்நாடு வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். இந்தந்த இடத்துலலாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கிறத கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஓகே. பட் இப்போ விஜய் வந்து சொன்னது வந்து 714 கடை மூடியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 14 17 கடைன்னு வச்சுக்கலாம். அது சரி, மூடியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதில் என்னென்ன கடை மூடியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் இன்னும் வரல. ஓகே. அது வரல. இன்னும் 2 ஆனால் இப்போ வாரம் ஒரு இருக்கு அம்மா சார். வந்து ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் ஒருத்தவங்க ரொம்ப வெரி ஃபெமிலியர் அவங்க. இங்கே தான் நம்ம டி நகரில் இருக்குது. ஷைன் வேளாங்கண்ணி ஸ்கூல். ஆமாம். ஸோ அவங்க வந்து அந்த அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, எங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இந்த மதுக்கடையை மூடியிருக்காங்க, ரொம்ப நன்றின்னு இருக்காங்க. அப்புறம் தருமபுரியில் எங்கேயோ ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்து க்ளோஸ் மதுக்கடையை மூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க சௌமியா அன்புமணி அன்புமணி அவங்க வந்து சொன்னாங்க சொன்னாங்க. சார். அது வரைக்கும் அது தெரியுது. மற்றது எங்கெங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கிறத அவங்க அறிவிக்கணும். அதெல்லாம் வந்து சொல்லணும், எல்லாம் இன்னும் பண்ணணும். 2 வீக்ஸ் இருக்கு. ஸோ ப்ராபப்ளி அந்த 2 வீக்ஸ்க்குள்ள ஐ திங்க் வி வில் கெட் டு நோ. இப்படி இருக்கும்போது இல்லை சார், தொடர்ந்து உதயநிதி அவர்கள் இன்னைக்கு ஒரு விஷயம் பேசினாரு. அதாவது என்னன்னா, எங்களோட ஆதரவு, எங்களோட கூட்டணி கட்சியில் இருக்கிற ஆதரவுல தான் நீங்க இன்னைக்கு இந்த இந்த மாதிரியான ஒரு பதவிக்கே நீங்க வந்திருக்கீங்க அப்படின்றதுக்கு இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி விஜய் அவர்கள் அதுக்கு ஒரு பெரிய அறிக்கை கொடுத்துருக்காரு. அதை நீங்க பாத்தீங்களா சார்? அதனால கரெக்டாக தானே, அது உண்மை தானே. அப்படி பார்த்தா இவரும் தானே சார் சொல்லியிருக்காரு, நானாவது சிங்கிளா 35% வாங்கியிருக்கேன், ஆனால் நீங்கள் கூட்டணி கட்சியோட சேர்த்து 25% வாங்கியிருக்கீங்க, என்னை விட நீங்கள் 10% கம்மின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் எடுத்து சொல்லியிருக்காருல்ல சார். 10% கம்மிங்கிறது நீங்கள் வாங்கினா அப்புறம் இன்னொருத்தர் இப்போ கம்மியாக தான் வாங்கினாங்க. நான் 50% வச்சுருந்தேன், இன்னொருத்தர் 50 தான் வச்சுக்கணும் 100ல். அப்புறம் நான் வந்து 35 வாங்கியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்களா கம்மி வாங்கிருங்களா? ஆமாங்க, அப்படி தான் கம்மி தான் வாங்குவாங்க. மிச்சம் 3 ஸ்ப்ளிட் ஆகிருக்குல்ல, அதில் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது? டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. நான் அதை சொல்லவே வரல. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த கூட்டணி ஆட்சி, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸு, சிபிஐ, சிபிஎம், அதுக்கப்புறம் இந்தியன் முஸ்லீம் லீகு, அதுக்கப்புறம் வந்து விசிகா, இவங்க எல்லாரும் சேர்ந்து போய் தான் இப்போ விஜய் ஆட்சி அமைச்சிருக்காங்க. இப்போ சப்போஸ் வந்து இவங்க யாரும் போகலன்னு வச்சுக்கங்களேன், அதிமுக வந்திருக்குமானா வரல. ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருக்காரு. யோசிச்சுட்டு இருந்தது 2ஆக பிரிஞ்சுது. 2ஆக பிரிஞ்சதில் அவங்களுக்கு 25 என்னவோ இருக்குது, அவங்க மெஜாரிட்டி 32 கொண்டு வர முடியல. இந்த பக்கம் இருக்கவர் வந்து எனக்கு இதில் ஒத்துக்கிறாரா ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு தெரில. அப்படி தான் ஆட்சியே அமைச்சிருக்க முடியாது. அப்படி இன்றைக்கி அவர் சிஎம்மாக இருக்காருன்னா அது காரணம் இவங்கெல்லாம் போனனால தான். ஆனால் இப்போ வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கறதுன்றது ஒரு இயல்பான ஒரு விஷயமா தான் சார் இங்கே பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு உள்நோக்கம் என்ன, இங்கே கவர்னர் ரூல் வந்துடக்கூடாது, பிஜேபி எப்படியாவது இங்கே உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தை தானே சார் இவங்களும் ஆட்சி அமைக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஒரு இதில் பார்க்கலாமா? உண்மைதான். ஆக்சுவலாக என்னென்னா, எதுவாக இருந்தாலும் நமக்குள்ளேயே பார்த்துக்கலாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். வாட் எவர் இட் இஸ், நீங்கள் அவங்கள வந்து ஒன்றிய பாஜக அரசு வந்து உள்ளே வரும்போது பல மாற்றங்கள் வரும். தமிழ்நாடுங்கிறது மாறிடும். அவங்க ஆல்ரெடி தமிழ்நாடுங்கிறத தமிழகம்ங்கிறாங்க. இவரே வந்து தமிழக வெற்றி கழகம் பதிலாக தமிழ்நாடு வெற்றி கழகம்னு வச்சுருந்தா கூட நல்லா வந்திருக்கும். பட் இருந்தாலும் வந்து அவர் வச்சுட்டாரு. அதை இப்போ அவர் போய் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாக வந்து உள்ளே வந்தால் அவங்களுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி ஆகிடும். நமக்கு மும்மொழி கொள்கை வந்துடும். அதெல்லாமே நமக்கு வந்து ஒரு தமிழருக்காக, ஒரு நல்ல ஒரு விஷயத்திற்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழருடைய பண்பாடுக்காக, ஒரு நல்ல விஷயத்துக்காக எடுத்த முடிவு அது. ஸோ அந்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து எதுக்கு வேணாம், இது கவர்னர் ஆட்சி வர்றது, அதெல்லாம் வர்றது, மறுபடியும் எலெக்ஷன் வருது, இதெல்லாம் நான் ஏற்றுக்க விரும்பலை. அது வந்து ஒரு பெரிய ஒரு மெச்சூர்டு தாட் அது. சரி, அது ஆக்சுவலாக என்னென்னா, நாங்கள் ஜெயிக்கலை, மறுபடியும் எலெக்ஷன் விட்டோம், கவர்னர் ஆட்சி விட்டோம், அப்படி யோசிச்சு சுயநலமாக இல்லை ஸ்டாலின் அவர்கள். அந்த இடத்துல பொதுநலம் கருதி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இல்லை நீங்கள் சிஎம்மாக இருங்க, பரவாயில்ல, நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கோம், நீங்கள் சிஎம் ஆகுங்க, உங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ண சொன்னால் அவங்க காங்கிரஸ் போனாங்க. மற்றவங்களாம் எதுக்கு நீங்கள் போய் தேடிட்டுருக்கீங்க, இந்த இவங்களே கூப்பிட்டுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ இவங்க சொல்லி அனுப்பிச்சதுக்கப்புறமும் அதை வந்து
அதை ஏன் நீங்கள் சொல்லி காட்டுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தானே சார் விஜய் இன்னைக்கு கேட்டிருக்காரு அந்த அறிக்கையில். சொல்லி காட்டுறீங்க இல்லை, அதை வந்து நினைவு கூறணும். அது நினைவு கூறுறது முக்கியம். ஏன்னா விஜய் அவர்கள் பேசும்பொழுது அவங்க தீய சக்தி, நாங்கள் தூய சக்தின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அப்போ தீய சக்தியோட கூட்டணியிலேருந்து தானே நீங்கள் வச்சிருக்கிறீங்க. அப்போ அந்த கூட்டணியில் இருந்தவங்க எல்லாரையும் தான் நீங்கள் குறை சொன்னீங்க. எல்லாருமே தீய இவங்கெல்லாம் சக்தி. காங்கிரஸை பற்றி தப்பாக சொன்னார் விஜய். அதுக்கப்புறம் மற்றவங்கலாம் எதுக்கு இவங்கெல்லாம் அங்கே போகிறாங்கன்னே தெரில, எல்லாம் கூட்டணி வைக்கிறது தான் வேறு வேலையே, இது இந்த கூட்டணிலாம் சும்மா இப்படிலாம் பேசியிருக்காருல்ல. அப்படி பேசினவருக்கு அது மறுபடியும் உணர்த்தணும். அதை உணர்த்த வேண்டியது ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய கடமை. அதை தான் உதயநிதி ஸ்டாலின் செஞ்சிருக்காரு. கரெக்ட். ஆனால் இப்போ வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு அதற்கு வந்து விஜய் அவர்கள் வந்து பதில் சொல்லணும். உணர்த்துறாங்கன்னா அதான் அப்படி உணர்த்துனாங்கன்னா கரெக்டு தான், நாங்கள் உங்களோட சேர்ந்து தான் ஆட்சி அமைச்சிருக்கோம், ஆனால் எப்படி அமைக்கிறோங்கிறத பாருங்கள், நாங்கள் இவங்களையும் மாற்றி காட்டுறோங்கிற மாதிரி சொல்லணும். அது அப்படி சொல்லியிருக்கணும். அவர் உண்மையிலே மாற்றம் கொண்டு வர்றாங்கன்னா அது அப்படி தான் சொல்லியிருக்கணும். அதாவது தீய சக்தி தூய சக்தி அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இது என்ன சார் கடைசி வரைக்கும் இந்த சட்டமன்றம் இது போய்கிட்டே இருக்குமா இந்த மாதிரியான ஒரு அது வந்து ஒருத்தர் அவர் வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்காக அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. எல்லாரும் அதை எல்லாரும் மனசு ரெஜிஸ்டர் பண்ணாரு. அதனால் அதை பேஸ் பண்ணி சட்டமன்றத்தில் பேச தான் செய்வாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க தூய சக்தின்னு, அப்புறம் ஏங்க அப்படி பண்ணுறீங்கன்னா. இப்போ எல்லாரோட வீட்லேயும் போய் ஒரு இந்த தலைவர்கள் வீட்டிலலாம் போய் அந்த ஒரு பீயிங் இட் 5 minutes அந்த ஒரு மரியாதை நிமித்தமாக போய் சந்திச்சது அது ஒரு பெரிய ஒரு வரவேற்பு தானே சார் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் எல்லாரையும் சந்தித்தவர் ஏன் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கல? ஆம்னா என்ன இல்லை சார், ஆக்சுவலி அதுக்கு இன்னொரு ரீசனும் சொல்லப்படுது. ஏன்னா அங்கே கட்சிக்குள்ளேயே பிளவு இருக்குது, இன்னுமே அதில் வந்து ஒரு தெளிவு இல்லை. ப்ராபப்ளி வந்து அந்த கட்சியில் சி.வி. சண்முகம் இப்போ வேறு மாதிரியான இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு நிலையில் நான் என்ன சொல்கிறேன்னா, சீமான் எத்தனை சீட்டு ஜெயிச்சார்? அவரை போய் நேரில் சந்திக்கிறீங்க. அவருக்கு கட்சிக்குமே சம்மந்தம் இல்லை, அவர் உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கொடுக்க போகிறதில்ல, சரியா? அவர் நேரில் சந்திக்கிறீங்க. மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோபால்சாமி நேரில் சந்திக்கிறீங்க. அவர்கிட்ட ஒரே ஒரு சீனியர் லீடர்ஸ் தானே. சீனியர் லீடர் ஒரு சீட் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், ஒரு சீட் இருக்குது. எடப்பாடி இஸ் ஆல்சோ சீனியர், ரைட்? சி.வி. சண்முகம் சீனியர்னா எடப்பாடி சீனியர் தானே. ப்ராபப்ளி அவர் ஒரு முன்னாள் முதல்வர் தானே. என்னுடைய ஒரே பாயிண்ட் என்னென்னா, நான் நோட் பண்ணிகிட்டே வரேன், எல்லாத்தையும் பார்க்குறாரு, வரிசையாக பார்க்குறாரு. சி.வி. சண்முகம் வரைக்கும் வந்துட்டார். ஓகே, ரெண்டாக பிரிஞ்சிச்சு. சி.வி. சண்முகம் எடப்பாடி பார்க்கணுமா இல்லையா? ஏன் பார்க்கல? அதுக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்? நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் இல்லை, அது நீங்கள் சொன்னது தான். எனக்கு ஆதரவு தரல, எப்படியும் தரப்போகிறதில்ல, அவங்கள சந்தித்து என்ன பிரயோஜனம்? அங்கே காரியமாயிட்டாரு. இல்லையே சார், நீங்கள் இப்படி சொல்லும்பொழுது இப்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சி.வி. சண்முகம் இல்லை எஸ்பி வேலுமணி அவங்க எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம், நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான ரீசன் நாங்கள் என்டிஏலேருந்து வெளில வந்துட்டோம் அப்படின்ற ஒரு அந்த நிலைப்பாடு எடுத்ததுனால அவங்க வந்து போய் விஜய் அவர்களை மீட் பண்ணார். பட் என்டிஏலேருந்து வெளியில் வந்தோன்னா ஏன் அன்புமணியை மீட் பண்ணார்? ஏங்க நீங்கள் சுற்றி வந்தாலும் எல்லாரும் என்னென்னோ அதான் சொல்கிறேன்ல, இந்த சோஷியல் மீடியாவும் நியூஸும் வந்து இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, பிம்பத்தை கிரியேட் பண்ணுறீங்க. இப்போ அன்புமணி ராமதாஸ் போய் பார்த்தார்ல, அன்புமணி பார்த்தார்ல, அவர் இந்தியாவில் தானே இருக்கார், கரெக்டு தானே? கரெக்டு தான் சார். அப்போ அன்புமணியை பார்த்தவர் ஏன் வந்து இவங்களை பார்க்கல, எடப்பாடி பார்க்கல? இது விஜய் தான் தான் சார் பதில் சொல்லணும். ஏன்னா பாஜகவை பார்க்கல அப்படி அதெல்லாம் அடுத்தது. ஏன் என்டிஏன்னு சொன்னால், என்டிஏயில் அன்புமணி ராமதாஸ் இருக்கார், எடப்பாடி இருக்கார், பாஜக இருக்காங்க. ஸோ மெயின் இவங்கெல்லாம் மெயின். பாஜகவை போய் பார்க்கல இன்னும் யாரும் அவங்கள போய் பார்க்க. நான் சந்திச்சாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு வந்தார், அது மட்டும் எனக்கு தெரியும். பதவி இருக்கிற அன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார். இப்போ சார் அவங்க எல்லாருமே வந்தாங்க சார், நயனார் நாகேந்திரன் தமிழிசையிலேருந்து எல்லாருமே வந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து யாருமே இல்லையே. ஏன் போகலை? கூப்பிட்டாங்களான்னு தான் என்னோட கேள்வி. இப்போது ஏன் போகலைன்னு நீங்கள் கேட்குறீங்க, நான் கேட்குறேன் கூப்பிட்டாங்களான்னு. இப்போது ஒரு மரபு வச்சுக்கோங்க, நீங்கள் போய் ஜெயலலிதா அவர்கள் பதவியேற்ற அந்த விழாவை பாருங்கள், ஆப்போசிட் ஸ்டாலின் உட்காந்துருப்பார், நடந்திருக்கு தெரியும் சார். இது மரபு. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து உட்காந்துருப்பார். அது மாதிரி இங்கே வந்து யாராவது வந்து உட்காரணும். கூப்பிட்டாங்களா போகலையா இன்னும் அதை பற்றி நமக்கு விளக்கமே தெரியாது. இல்லை சார் அவங்க கூப்பிடவே இல்லை, இல்லை சார் கூப்பிட்டோம் அவங்க வரவே இல்லை, இது ரெண்டுத்துக்குமே ஆன்சர் கிடையாது. ஒன்லி தேனோஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இப்போது எல்லா கட்சியும் போய் பார்க்குறாரு. எல்லா கட்சியும் பார்த்தவர் என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க, அதனால் நான் அவாய்ட் பண்ணுறேன்னா ஏன் எஸ்பி வேலுமணியை பார்த்தீங்கன்னா சரி என்டிஏ கூட்டிலேருந்து வெளில வந்துட்டாங்க. அப்போ அன்புமணி ஏன் பார்த்தீங்கன்னா அன்புமணி வந்து 6 சீட்டு வச்சுருக்காரு, 5 சீட்டு வச்சுருக்காரா, 5 வச்சுருக்காரு அப்படின்னா இல்லை, அவர் சும்மா அவர் மரியாதை நிமித்தமாக பார்த்தேன். சரி மரியாதை நிமித்தமாக ஏன் எடப்பாடி அவர்களை நீங்கள் பார்க்கல? கூட்டணிலாம் அப்புறம் இருக்கட்டும், கூட்டணியாக ஆதரவு தெரிவிக்கலாம் அப்புறம் இருக்கட்டும், ஏன் பார்க்கல? அப்போது இப்போ இந்த இது சொல்லுவாங்களா நாயகன் டைலாக் மாதிரி இருக்குது. எனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நான் மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடிகராக பார்த்தோம், இப்போ வந்து முதல்வராக பார்க்குறோம்.
ஓகே என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் பார்க்கும்போது நல்லவர் மாதிரி தெரியுறாரு, திடீர்னு கெட்டவர் மாதிரி தெரியாது, நல்லவர் மாதிரி தெரியாது, திடீர்னு கெட்டவர் மாதிரி தெரியாது. இந்த நாயகன் படத்தில் டைலாக் மாதிரி நீங்கள் நல்லவரா கெட்டவரான், நீங்கள் என்ன ஸ்டாண்டில் இருக்கீங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. ஏன் சார் இப்போ நீங்கள் இந்த கெட்டவர் அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த ஒரு வேர்டுக்கு என்ன ரீசன்? கெட்டவரானா டயலாக்காக சொன்னேன். கெட்டவர்னா என்னன்னா இவர் என்ன மாதிரி ஸ்டாண்டில் இருக்காருன்னு எனக்கு இன்னும் தெரியல. சார் இது வந்து அமைதியாகவே இருக்கிற ஒரு நீங்கள் பர்சனாலிட்டி. எப்படி எதாவது தம்ப்நெயிலா போட போகிறீங்க, விஜய் நல்லவரா கெட்டவரா, அது போட்டு விஜய் நல்லவரா கெட்டவரா, ஓகே அது நீங்கள் தம்ப்நெயிலா போட்டு. இல்லை எனக்கு ஒன்றும் அதில் பிரச்சனை கிடையாது. நான் சொல்கிறது என்னென்னா இவ்வளோ தூரம் நல்லது செஞ்சவர் நல்லா எல்லாருக்கும் பார்த்தோன்னே உடனே சார் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்குது இந்தியன் முஸ்லீம் லீகோட ஆஃபீஸ், அங்கே போய் பார்த்து வராரு. காங்கிரஸ் மைதானத்துக்கு முன்னாடி காங்கிரஸோட லீடரை போய் பார்க்குறாரு அப்படின்னு இவ்வளோ எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஏன் அவரை பார்க்கல? சார் எடப்பாடி விட நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க போல இருக்கே அவரை போய். அப்படி இல்லைங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து நான் ரொம்ப மாரலாக ஒரு விஷயத்த ரொம்ப கரெக்டாக செய்யணும்னு நினச்சேன்னா எல்லாத்துக்கும் செய்யணும். இப்போது உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது, நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வைக்கிறீங்க, எல்லாத்துக்கும் வைக்கிறீங்க. யாரோ ஒருத்தரை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. மிஸ் பண்ணவங்க ஏங்க எல்லாரும் வச்சிங்க எனக்கே வைக்கலன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? ஏன்ப்பா எல்லாரையும் கூப்பிட்டுருக்க அவரை கூப்பிடல கேட்பாங்களா மாட்டாங்களா? நீங்கள் எல்லோரும் கூப்பிட்டீங்கல்ல, அப்போ ஏன் அவங்களை கூப்பிடல? அதுக்கு எதாவது ரீசன் இருக்கணும்ல. அப்போ இதான் ரீசன். அப்போது உங்களுக்கு அவர் தேவையில்லை, இவரே முடிவு பண்ணிட்டார். அதிமுக பிரிஞ்சிருச்சுன்னா அது வந்து சிவி சண்முகம் தலைமையில் வந்து ஒரு ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவார்னு இவரே முடிவு பண்ணிட்டாருன்னு அர்த்தம். பட் அது பண்ணியிருக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு நல்ல மதிப்பு அதையும் பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு யாரும் கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்கல்ல. ஓகே இது ஒரு அப்போ யார் உங்களை சொன்னது நீங்கள் போய் எடப்பாடியை பார்க்கக்கூடாதுன்னு யார் உங்கள்கிட்ட சொன்னது? சார் இதுக்கு முன்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா சார்? இருக்கலாம். அவருக்கும் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இருக்கலாம், நடக்கலாம். அது ஒன்றிய பாஜக அரசாக இருக்கலாம், இல்லை அவங்க சொல்லியிருக்கலாம், இல்லை இப்படி மூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவர் தான் பாசிசம் பாயாசம்ன்ற ஒரு விஷயங்கள்லாம் ஒவ்வொரு பரப்புரையிலையும் விளக்கம் கொடுத்துட்டாரு. அவர் தான் எல்லாமே இல்லை நான் மட்டும்தான் மாற்றமே கொண்டு வர போகிறேன்னு சொன்னவர் தான் கூட்டணி வச்சுட்டார்ல. பெரும்பான்மைக்காக தானே சார். இப்போ இவங்க கூட வெளியிலேருந்து தானே சார் ஆதரவு தெரியும். நான் என்ன கேட்குறேன்னா எதுவுமே யாருமே இங்கே நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. அரசியல் இப்போது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை எப்படிலாம் பேசினாங்க திராவிட முன்னேற்றம்னு உனக்கு தெரியும். விஜய் வராரு, உடனே வந்து உதயநிதி கட்டி பிடிச்சி வாங்க வீட்டுக்கு அப்படிங்கிறாரு. கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு ஸ்டாலின். ரொம்ப மதிப்பாக கொடுக்குறாரு, சிரிக்கிறாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு, நல்லா பண்ணுங்கிறாரு. இதுதான் மரபு. இப்போ எல்லோரும் என்ன வச்சுப்பாங்க, என்ன நீங்கள் சிரிச்சுட்டு என்ன நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னுவாங்களே. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, 2 பேரும் சிரித்து நல்லா பேசினாங்க. மரபுன்னு நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்ல. ஃபைன் சார். இப்போ தொடர்ந்து உதயநிதி அவர்கள் கூட இந்த சனாதன தர்மத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நேற்று அந்த சட்டமன்றத்தில் பேசினது கூட அந்த ஒரு விஷயத்தை எதுக்கு நீங்கள் திருப்பி எடுத்துகிட்டு வரீங்கன்ற ஒரு கேள்வி இங்கே கேட்கப்படுதே. யார் கேட்குறா? எல்லாருமே மக்கள். இப்போ நம்ம எல்லாமே இந்த சமூக வலைதளத்தில் வச்சு தானே சார் இந்த கேள்வி மக்கள் முன்னாடி அவர் வந்து ரொம்ப மக்கள் யாரும் கேட்கல. அதான் சொன்னேன், இந்த சோஷியல் மீடியா அண்ட் மீடியா மக்கள் எங்கே வந்து கேட்டாங்க, யார்ட்டையோ இப்போ எடுத்தீங்களா, ஏன் ஒரு சனாதன திருப்பி பேசுகிறேன் யாராவது கேட்டாங்களா? இல்லை நான் என்ன சொல்கிறேன், சட்டசபையில் அவர் பேசுகிறாரு, இவரை எதிர்த்து பேசிய அந்த எம்எல்ஏ யார்? எதுக்காக நீங்கள் திருப்பி இதை பேசுகிறீங்க அப்படின்னு எதிர்ப்பு எம்எல்ஏ யார்? பேசல. யார் பேசுனாங்களா? பேசல. அவங்க பேசினாதான் சொல்லுவோம். சட்டசபையில் நடக்கிற ஒரு விஷயத்தை ஏன் இவரை இதை எடுத்து வராருன்னா அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கொண்டு இருக்கும் கொள்கை. சனாதனத்தை ஒழிப்பது, எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வேணாம், எனக்கு ஒன்றிய பாஜக அரசோட ஈடுபாடு வேணாம், மும்மொழி கொள்கை வேண்டாம், எங்களுக்கு பண்பாடு இருக்குது, எங்களுக்கு தமிழர்கள் இருக்காங்க, எங்களுக்குன்னு ஒரு பற்று இருக்குது, எங்களுக்குன்னு பாரம்பரியம் இருக்குது, மத சார்பற்ற ஆமாம் எல்லாமே. இப்போ ஒன்றும் இல்லைங்க, சாதாரண ஒரு விஷயம் என்னென்னா இப்போ ஒரு கீழடி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கீழடி விஷயத்தை வந்து அங்கீகாரம் படுத்தாமே ரொம்ப நாள் வச்சுருக்காங்க. ஒன்றிய அரசு நீங்கள் சொல்கிறீங்களா சார்? ஏன் அப்படி வச்சுருக்காங்க? தே ஆர் ப்ரூவிங் தட் இது இத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னு ஒரு கல்ச்சரில் ப்ரூவ் பண்ணுறாங்க. அங்கீகாரமே பண்ணலையே. அப்போது ஒன்றிய அரசு சொன்னதெல்லாம் ஒத்துக்கிட்டு அதை அங்கீகாரம் பண்ணாலும் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் என்ன ப்ராப்ளம்னாங்க, என் வீட்டுக்கு நீங்கள் வர்றது பிரச்சனை இல்லை, ஆனால் என் வீட்டுக்கு நீங்கள் வந்து நான் வச்சது தான் சட்டம்னு சொல்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. ஓகே, அது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, எங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நமக்குன்னு ஒரு வாழ்க்கை, நமக்குன்னு ஒரு பாரம்பரியம், ஒரு இதை ஃபாலோ பண்ணுறோம். அதை ஃபாலோ பண்ணும்போது இல்லை நான் சொன்னதை மட்டும் நீங்கள் செய்யுங்கன்னு யாராவது சொன்னால் எப்படி ஏற்றுப்பாங்க? ஃபைன் சார், அதைத்தான் சொல்கிறோம். அதுதான் சொல்கிறேன். இங்கே நீங்கள் எதுக்கு திடீர்னு வந்து சனாதன கொள்கைங்கிறீங்க? எதுக்கு அதெல்லாம் சனாதனம்ங்கிறது பல பேர் தெரியுமான்னு தெரியல. அது வந்து ஒரு விதமான ஒரு மனுஸ்கிரிப்ட்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? அந்த மனுஸ்கிரிப்டில் வந்து இவர் இந்தந்த வேலையை செய்யணும், இவருக்கு இந்த தண்டனைன்னு ஒன்று இருக்குது. மனுஸ்மிருதி அப்படின்ற ஒரு புக்கு மனுஸ்கிரிப்ட்னு நினைக்கிறேன், இங்கிலீஷ் சொன்னால் மனுஸ்கிரிப்ட். ஓகே,
அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதை எப்படி இங்கே வந்து இப்போ வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒரு தந்தை பெரியார் அவர்கள் வந்த இந்த மண்ணில் அவர்கள் வந்ததுக்கப்புறம் ஏற்பட்ட ரெவல்யூஷன், அதுக்கப்புறம் அந்த திராவிட கழகங்கள், திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறம் திருப்பி வந்து சனாதனத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்குல்ல, அதில் ஒரு 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 சங்கடம் இருக்க தான் செய்யும். அது பண்ண மாட்டாங்க. ஃபைன் சார். அதை எதிர்க்கிறது தான் நியாயம், அது உதயநிதி செய்வது தான் நியாயம். அதை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா ஏன் கேள்வி, அதாவது ஏன் இதை பற்றி பேசுகிறீங்க, இது வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் வேணும். ஓகே, அந்த விஷயத்தை இப்போது ஏன் எதிர்க்கிறோங்கிறதுக்கு உதயநிதிக்கு ரீசன் இருக்குது. ஏன் எதிர்க்கக்கூடாது, இது இல்லை இது வந்தால் என்ன அப்படிங்கிறதுக்கு வந்தால் என்னதுக்கு ரீசன் வேணும். அந்த ரீசன் யாரும் கரெக்டாக சொல்லலை.